மரிச்சினி கிழங்கு சாப்பிடணும் போல் ஆசை வந்துச்சு. காலையிலே சொல்லிவிட்டாதான் அப்பா தண்ணி பாய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம போய் பிடுங்கிறதுக்கு சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்பா காலையில் விலைக்கு போகும்போதே சொல்லி விட்டுட்டேன். நான் ஒரு 11 மணி போல் விலைக்கு போனதுக்கப்புறமா அப்பா வந்து தண்ணி பாய்ச்சின இடத்துல இருந்து கிழங்க பிடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் இதை மரிச்சினி கிழங்குன்னு தான் சொல்லுவோம். சில டைமில் மரவள்ளி கிழங்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் ரீசன்ட் டேஸில் குச்சி கிழங்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்கு வேறு ஏதோ பேர் இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம இதை வீட்டில் எடுத்துகிட்டு போய் தாளித்து தான் சாப்பிட போகிறோம். வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி நல்லா தண்ணியில் வேக போட்டு தாளித்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். காலையில் இந்த மாதிரி தாளித்து சாப்பிடலாம். மதியானம் மீன் குழம்புக்கு கிழங்கு கறி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் நல்லா வேக வச்சு தேங்காய் துருவல் போட்டு துண்டு துண்டு கிழங்காய் வெட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா டீ காஃபிக்கு சூப்பராக இருக்கும். அப்புறம் அம்மா இதில் தோசை வந்து சுடுவாங்க, அதுவுமே நல்லாயிருக்கும். மற்றபடி இதில் ஜிப்ஸுமே போட்டுக்கலாம். இன்றைக்கி நாங்கள் இந்த மாதிரி நல்லா வேக வச்சுட்டு தாளித்து கொட்டி சாப்பிட்டோம். நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணதுனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை தவிர வேறு எது ரெசிபி இருந்தாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன்.